Hey guys, welcome back to Ratna Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சொரா புட்டு எப்படி செய்யறது சொல்லி வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ சொரா புட்டு எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவை? இவர் எல்லாம் அன்னையும் வழி பண்ணிட்டாரா? சொரா புட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே நல்லா ஊற்றிக்கோங்க, அதுதான் நல்லா இருக்கும். சொரா புட்டுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னா உங்களுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை. நான் கடுகுலாம் போட்டு தாளிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அது கூடயே நான் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஒன்றுமேல சிம்பிளானது தான் ஃப்ரெண்ட்ஸ் சொரா புட்டு. சொரா புட்டுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயும் நான் சொராவை வேக வச்சு தோலை உரிச்சிட்டு சொராவை சின்ன சின்னதாக கையிலேயே புட்டு மாதிரி உதுத்து விட்டு இது கூட தேங்காய் ஒரு 3 பீஸ் தேங்காய் நான் திருவி சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், சால்ட்டு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் 1/2 கிலோ சொரா வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ சொராவுக்கு வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போட்டிருக்கேன். 4 வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன். இது கூடயே இதையும் போட்டுடலாம். சொரா புட்டுக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா ஊற்றினாதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உதிரியா வரும். உங்களுக்கே செய்யும் போதே தெரியும். கம்மியாவும் ஊற்றி செய்யலாம், ஓரளவுக்காச்சும் ஊற்றணும். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் சொரா புட்டு. ஆனா நிறைய பேருக்கு சொரா புட்டு செய்ய தெரியல. அரை கிலோ வெங்காயம், 1/2 கிலோ சொராக்கு, 1/2 கிலோ சொராக்கு 4 வெங்காயம், 5 பச்சை மிளகாய். இது காரம் கம்மியா இருக்கிறதுனால நான் 5 சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். சொராவை தண்ணியில நம்ம போட்டு வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்தாதான் நம்ம புட்டு மாதிரி உதுத்த முடியும். அந்த நடுவுல ஒரு எலும்பு மாதிரி வரும், அதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு சொரா முட்டை தனியா எடுத்து புட்டு உதுத்தி தேங்காய் கொஞ்சம் திருவிட்டு அது கூடயே சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க. இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம சொரா புட்டை சேர்த்துக்கலாம். சொராவை சேர்த்துக்கணும், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
நான் எவ்வளோ ஏற்கனவே எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் இது எண்ணெய் எவ்வளோ வலிக்குதுன்னு பாருங்க. அதனால நிறைய பேர் வந்து இத நல்ல பலன்னு செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் ஈரமாவே இருக்க மாதிரி இருக்கும், அப்படியே எடுத்துருவாங்க. ஆனா இது வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும்னா ஆயில் சேர்த்துக்கணும், கண்டிப்பா ஆயில் சேர்க்கணும். சொரா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், அப்பதான் கொஞ்சம் நல்லா செவக்கும். இது நிறைய கிண்டி எடுத்து எடுத்து நம்ம பார்த்து பார்த்து கிண்டிகிட்டே இருக்கணும். அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியா வரும். இல்லைன்னா அப்படியே ஈரமா இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் போடும் போது எப்படி இருந்தது பார்த்துக்கோங்க, எல்லோ கலர்ல பாருங்க, தெரியுதுங்களா? நான் இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, செய்யும் போதே எவ்வளோ ஈஸியா டக்குன்னு குயிக்கா முடிஞ்சிச்சு. சொரா வேக வைக்கும் போதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேக வைக்கணும். அதை வேக வச்சு நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமா முடிஞ்சிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க, மிஞ்சி போனா நம்ம சொரா செய்யறதுக்கு எனக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. உங்களுக்கே நல்லா தெரியுதா? இங்க பாருங்க, பார்த்துக்கோங்க, நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரா சொரா புட்டு நம்ம செஞ்சாச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்றேன் பாருங்க. உப்பு நான் போட்ட 5 பச்சை மிளகாவோட காரம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.